ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 32. எபிசோடு 31 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை அடித்து உடச்சிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஆளு டயான் பற்றி இன்னும் மேட்டர் கறக்கணும்னு நம்ம ஆளு முடிவு பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த டெல்கி கிங்டமில் பார்த்தா ஒரு லோக்கல் ரவுடி ஒருத்தனை மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக பர்பிள் கலர் ஹேர் வச்ச ஒரு பொண்ணு வந்து அந்த ரவுடியை போட்டு தள்ளுறா. அந்த ஆள் இவங்களை ஹீரோன்னு நினச்சி தப்பிக்கலாம்னு பார்த்தா இவனுங்க பக்கா வில்லனுங்க. அந்த ஆளை முடிச்சுட்டு அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் அந்த பொண்ணு உறிஞ்சி எடுக்கிறா. காஷ்மீர் சொல்கிறான், டெல்கியில் மேரியஸ்னு ஒரே ஒரு குரூப் தான் இருக்குது, அது ஒரு ஆர்ஃபனேஜ். அங்கே பசங்களுக்குள்ளே முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்து விட்டு அப்புறம் அவங்களுக்குள்ளேயே அடித்து சாக சொல்கிறானுங்க. இந்த வெறித்தனமான ட்ரைனிங்கில் தப்பிச்சு வர பசங்களை தான் அசாசின்ஸாக மாற்றுறானுங்க. கடைசியாக அந்த ஆர்ஃபனேஜை மூடிட்டாங்க. 10 பசங்க மட்டும் தப்பிச்சாங்க. அதில் ஒருத்தன் தான் அந்த ஆள். உடனே காஷ்மீர் எல்லா அட்ரஸையும் நம்ம ஆள்கிட்ட கொடுக்குறாரு. டெல்கியில் போய் விசாரிக்க நம்ம ஆள் கிளம்பிட்டான். பாஸ்ட் லைஃப்பில் தனக்கு சாபம் கொடுத்த அந்த நாயை கண்டிப்பாக தூக்கணும்னு செம்ம வெறியில் இருக்கான். ஜெட்டு கூட சேர்ந்து டெல்கிக்கு வரான். முதல்ல விசாரிக்க வேண்டிய ஆளு பேர் கபார் மேரியஸ். நம்ம ஆளுக்கு டைம் வேஸ்ட் பண்ண இஷ்டம் இல்லை, டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு பிளான் பண்ணுறான். ஜெட்டு போய் கதவை தட்டுறான், ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நம்ம ஆள் அங்கே பார்த்தா ஒரு இடத்துல செம்ம கூட்டம். போய் எட்டி பார்த்தா செம்ம கொடூரமான மர்டர் நடந்திருக்கு. ஒருத்தன் பாய்சன் வச்சு செத்து கிடக்கான். இன்னொருத்தனை விண்டு மேஜிக் வச்சு சுத்தமாக அறுத்து தள்ளியிருக்கானுங்க. அங்கே இருந்த ஒருத்தன் கபார் செத்ததுக்கு செம்மையாக கத்துறான். உடனே அவனை வச்சு நம்ம ஆள் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் சொல்கிறான், நைட்டு தான் பாடியை பார்த்தாங்களாம், கபார்கிட்ட கடன் வாங்கினவனு சேர்ந்து செத்துட்டான். இவனுங்களோட மெயின் டார்கெட்டு கபார் தான். எவிடன்ஸ் எதுவும் மாட்டிக்க கூடாதுன்னு அந்த இன்னொருத்தனையும் மேஜிக் போட்டு முடிச்சுட்டானுங்கன்னு நம்ம ஆளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. எவனோ ரொம்ப அவசரப்பட்டு வேலையை அறவுறையாக செஞ்சுருக்கான் போல. அப்போ தான் நம்ம ஆளுக்கு ஒரு பல்ப் எரியுது. அடுத்த டார்கெட் யாருன்னு ஜெட்கிட்ட கேட்குறான். ஏதோ பெரிய ஸ்கெட்சு பின்னாடி நடக்குதுன்னு நம்ம ஆளுக்கு ஃபீல் ஆகுது. நம்ம ஆள் டவுட் பட்ட மாதிரியே 2வது டார்கெட்டையும் பாய்சன் வச்சு கொல்லப்பட்டிருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடிச்சிருக்கானுங்க. சேம் பாய்சன் மெத்தடு. அந்த ஆர்ஃபனேஜில் தப்பிச்சவங்களை எவனோ தேடி தேடி போட்டு தள்ளுறான்னு நம்ம ஆளுக்கு புரிஞ்சு போச்சு. உடனே அடுத்த டார்கெட்ஸ் இருக்கிற இடத்துக்கு பறக்கிறானுங்க. ஆனால் அங்கே பார்த்தா எல்லாருடைய தலையும் துண்டாக்கப்பட்டு செம்ம கொடூரமாக செத்து கிடக்கிறானுங்க. அங்கே ஒரு 8 ஸ்டார் மேஜிக் யூஸ் பண்ண ட்ரேசஸை நம்ம ஆள் நோட் பண்ணுறான். அதாவது அந்த அசாசின்ஸ் போக போக பெரிய பெரிய மேஜிக் யூஸ் பண்ணுறானுங்க. இவனுங்களை இப்படியே ஃபாலோ பண்ணுறது செம்ம ரிஸ்க்குன்னு ஜெட்டு பயப்படுறான். ஏன்னா போலீஸுக்கே இவங்க மேலே டவுட் வந்துடுச்சு. ஆனால் நம்மளால் அசருவானா? டைம் இல்லை மச்சான், கண்டிப்பாக ரிவெஞ்சு எடுத்து ஆகணும்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறான். லிஸ்ட்டில் கடைசியாக ஒருத்தன் தான் பாக்கி. அந்த வில்லனுங்க லிஸ்ட்டில் இருந்த எல்லாரையும் ஈஸியாக முடிச்சிட்டோம்னு செம்ம ஹாப்பியில் இருக்கானுங்க. இவனுங்களும் அந்த ஆர்ஃபனேஜில் இருந்து வந்தவனுங்க தான். டாப் லெவல் கில்லர்ஸ். லாஸ்ட் டார்கெட்டை தூக்க உள்ளே போகிறானுங்க. கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா செம்ம ஷாக்கு. அங்கே ஒரு பயபிள்ளையும் இல்லை. இந்த ட்விஸ்ட்டை அவனுங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஆளும் ஜெட்டும் முந்திக்கிட்டு அந்த லாஸ்ட் ஆளை காப்பாற்றி எஸ்கேப் ஆகிட்டானுங்க. போர்ட்டல் பக்கத்தில் இருந்ததால தான் அந்த ஆளையும் அவன் பொண்ணையும் நம்ம ஆளால் காப்பாற்ற முடிஞ்சது. ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய சிக்கல். இவங்களை துரத்திட்டு வர்றது வேரிஸ், அப்புறம் குசான், ஆர்ஃபனேஜோட பெஸ்ட் அசாசின், அந்த டெட்லி டியோ. இதை கேட்டு நம்ம ஆளுக்கு செம ஷாக்கு. ஆர்ஃபனேஜில் தப்பிச்சது 10 பேர்னு தானடா சொன்னீங்க, பார்த்தா 12 பேர் இருக்கானுங்க. வேரிஸும் குசானும் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. அவனுங்க வந்துட்டாங்க. வேரிஸ் அவளோட பிரதரையே கொல்ல செம்ம ஹாப்பியாக இருக்கா. ஆனால் குசான் விளையாடுற மூடில் இல்லை. ஆனால் நம்மால் அவனுங்க பிளானை ஒரு மாசான மேஜிக் பவர் வச்சு தடுத்து நிறுத்துறான். நம்மால் இவனுங்களை தன்னோட சொந்த ஏரியாவிலே வச்சு செய்கிறதுல செம்மகத்தாக ஃபீல் பண்ணுறான். 2 பேரும் பார்க்க சின்ன பசங்க மாதிரி தான் இருக்கானுங்க. வேரிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லெல்லாம் இல்லை, ஆனால் செம்ம ட்ரிக்கி பார்ட்டி. இவனுங்க நம்ம ஆளை சும்மா டம்மி பீஸ்ன்னு நினச்சிட்டானுங்க. வேரிஸ் நம்ம ஆளை ஈஸியாக வெட்டிடலாம்னு ஓவராக சீன் போடுறா. ஆனால் குசான் உஷாராக இருக்க சொல்கிறான். அதை காதிலே வாங்காமல் வேரிஸ் ஒரு பெரிய விண்டு மேஜிக் அட்டாக்கை போடுறா. ஆனால் நம்ம ஆள் சிம்பிளாக ஒரு பேரியர் போட்டு தடுத்து நிறுத்துறான். நாள் பூரா எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ மூச்சு வாங்குறாளான்னு நம்மளால நினைக்கிறான். ஆனால் உண்மையான டேஞ்சர் அந்த குசான் தான். ஏன்னா அவன் பாய்சன் யூஸ் பண்ணுற பார்ட்டி. தன்னோட பாய்சன் தடவுன ஸ்வாடை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறான். நம்மளால உடனே அந்த ஆளையும் கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆக சொல்லி ஜெட்டுக்கிட்ட சொல்கிறான். சண்டை ஆரம்பிக்குது. குசான் செம்மையாக பவர் காட்டி நம்ம ஆளை பின்னாடி போக வைக்கிறான்.
நம்மளால ஒரு ஸ்பெல்ஸ் வார்டுன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு செம்ம இம்ப்ரெஸ் ஆகிடுது. மற்றவங்க உசுரை விட உன் உசுரை பார்த்துக்கோ தம்பின்னு அட்வைஸ் வேற பண்ணுறான். ஆனால் நம்மால் அவனோட அட்டாக்கை தடுத்துட்டு அந்த லூசு ஜெட்டுவை ஓட சொல்கிறான். ஒரு வழியா ஜெட்டுக்கு புரியுது, அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். இப்போ நம்மால் மட்டும் தனியாக அந்த 2 பேரையும் சமாளிக்கணும். ஒருத்தன் 2 பேரையும் எப்படிடா சமாளிப்பான்னு வேரிஸ் ஓவராக வெயிட்டை காட்டுறா. அவனுங்களுக்கு தெரியல எவன்கிட்ட வம்புழுத்தோம்னு. நம்மால் ஒரு ஸ்பெஷல் லைட்டு மேஜிக்கை போடுறான். 2 பேருக்கும் கண்ணு கூசி போய் பிளைண்ட் ஆகுறாங்க. கரெக்டாக அந்த கேப்பில் குசானை ஒரு வெட்டு வெட்டுறான். ஆனால் அவன் எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறான். வேரிஸுக்கு இன்னும் கண்ணு தெரியலை, கப்பு சிப்புன்னு நிற்கிறா. தன்னோட பிரதருக்கு அடிப்பட்டதே அவளுக்கு தெரியலை. அடிப்பட்டது தெரிஞ்சதும் செம காண்டாகி நம்ம ஆளை கொல்ல அவளோட பவர் மொத்தத்தையும் யூஸ் பண்ணுறா. ஆனால் குசான் அவளை கூலாக சொல்கிறான். ஏன்னா அவனால் இன்ஜூரியை ஹீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்ப மேஜிக் யூஸ் பண்ணால் அவளுக்கே அது பேக் ஃபயர் ஆகிடும். அதுக்கு பதிலாக குசான் ஒரு பாய்சன் பாட்டில் எடுத்து குடிக்கிறான். இதை பார்த்து நம்மளுக்கே செம ஷாக் ஆயிடுது. சில பேர் பாய்சனுக்கு பழகிட்டு அதே மெடிசனாக யூஸ் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறான். ஆனால் இதுக்கு அவனுங்க ஆயுசையே பணைய வைக்கணும். இப்போ குசான் செகண்ட் ரவுண்டுக்கு ரெடி. லைட் மேஜிக்கெல்லாம் போடுற இந்த ஸ்பெல்லு சுவாரை பார்த்துக்கலாம்னு நிற்கிறான். மிஷனை முடிக்கிறது தான் இப்போ அவனுக்கு மெயின் டார்கெட்டு. நம்ம ஆளை உசுரோட பிடிக்கிற ஐடியாவை விட்டுட்டு ஃபுல் ஸ்பீடில் வந்து அட்டாக் பண்ணுறான். நம்ம ஆள் அவனோட அட்டாக்கை ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த விண்டு மேஜிக் வேற வருது. எஸ்கேப் ஆகுறதே செம்ம கஷ்டமாக இருக்குது. குசானுக்கே மண்டை காயுது. ஒரு 6 ஸ்டார் ஸ்வார்ட்ஸ்மேன் எப்படிடா நம்ம ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்குறான்னு செம ஷாக் ஆகுறான். நம்ம ஆள் ஒரு மாசான சிரிப்பை சிரிச்சுட்டு தன்னோட உண்மையான பவரை வெளியே எடுக்கிறான். வேரிஸ் மேலே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அல்டிமேட் ஃபயர் ஃபீனிக்ஸ் அட்டாக்கை இறக்குறான். அந்த ஃபயரில் வேரிஸ் மொத்தமாக எரிஞ்சு சாம்பல் ஆகுறா. அடுத்தது குசான் தான். நம்ம ஆள் ஷேடோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவனை சுற்றி டார்க்கால லாக் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி தள்ளுறான். இந்த மாதிரி ஒரு டார்க் எனர்ஜியை அந்த அசாசின் அவன் லைஃப்லேயே பார்த்ததில்ல. ப்ளூ ஃபீனிக்ஸ் ஷேடோ ஃபோர்ஸ்னு எக்கச்சக்க பவர் வச்சிருக்கிற ஒரு மான்ஸ்டர் கிட்ட தான் மாட்டிட்டோம்னு அவனுக்கு புரியுது. ஆனால் நம்மளுக்கு பாய்சன் வேலை செய்யுமான்னு அவன் வெயிட் பண்ணுறான். பார்த்தா நம்மளுக்கு ஒரு சின்ன அடிபட்டுருச்சு. அதனால் பாய்சன் ஏறி பாடி செம்மையாக வீக் ஆகுது. ஒருத்தன் சாம்பல் ஆகிட்டான். குசான் அடி வாங்கி கிடக்கான். நம்மளால பாதி உசுரோட சாவுற நிலமையில இருக்கான். 3 பேருக்குமே செம்ம டஃப். ஆனால் நம்மளால இப்போதைக்கு சாவுற ஐடியாவில் இல்லை. கெத்தா எழுந்துச்சு நின்று மறுபடியும் குசானை அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் அதுக்குள்ளே இம்பீரியல் கார்ட்ஸ் வந்து அந்த அசாசினை லாக் பண்ணுறானுங்க. மில்கி கிங்டமோட 3rd பிரின்ஸ் லைக்கா அங்கே வரான். ஜெட்டு தான் பேக்கப் கூப்பிட்டு வந்திருக்கான் போல. குசான் வேரிஸை தூக்கிட்டு உன்னை சும்மா விடமாட்டேன்டா, உன் லைஃப்பை நரகமாக்குறேன்னு நம்ம ஆளுக்கு வார்னிங் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறான். லைக்கா உடனே நம்ம ஆளுக்கு ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்றான். நம்ம ஆளு கடைசி சொட்டு எனர்ஜி இருக்கிற வரைக்கும் உசுரை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். கண்ணு முழிச்சு பார்த்தா பிரின்ஸ் லைக்கா பக்கத்திலே இருக்கான். நம்ம ஆளு யாருன்னு தெரியாமையே அவன் காப்பாற்றிருக்கான். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு 8 ஸ்டார் நைட்டையே கொள்கிற பாய்சன்ல இருந்து நம்மளால தப்பிச்சதே பெரிய மேஜிக் தான். லைக்காவுக்கு ஏதோ டவுட்டு. நம்மளால ரன் ஹேண்டல் ஃபேமிலின்னு கெஸ் பண்ணிட்டான். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனில் நம்மளால பார்த்துருக்கான். உடனே விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு 8 ஸ்டார் அசாசினையை எப்படிடா இந்த வயசில் நம்மளால சமாளிச்சான்னு அவனுக்கு செம ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆள் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இதை பற்றி என் ஃபேமிலி கிட்ட போட்டு கொடுத்துருவியான்னு கேட்குறான். லைக்காவுக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஏன்னா காஷ்மீர் ஆளுங்க அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் செஞ்ச ஹெல்ப்புக்கு பதிலாக லைக்காவுக்கு ஒரு ஃபேவர் வேணுமாம். டெல்கி கிங்டமுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கார்டியன் நைட்ஸ் தரணுமா. அப்புறம் ரன் ஹேண்டல் கோல்டு மைன்லேருந்து கொஞ்சம் ஷேர் வேணுமா. நம்மளால செம்ம காண்டாகிடுவானோன்னு லைக்கா பயந்துக்கிட்டே கேட்குறான். ஆனால் நம்மளால ட்விஸ்ட்டு வச்சு நீ கேட்டதை விட டபுள் மடங்கு தரேண்டான்னு கூலாக சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.